திமுகவுல இருந்து அதிமுகவுக்கு போய் 3 தடவை முதலமைச்சரான ஒருத்தரை நம்ம பார்த்திருந்திருப்போம். ஆனா அதிமுகவுல 3 தடவை முதலமைச்சரா இருந்துட்டு திமுகவுக்கு மாறின அந்த ஹிஸ்டரி இருக்கு இல்லையா, இதுதான் என்னோட லைஃப் டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு அரசியல் ஹிஸ்டரி அப்படின்னே சொல்லலாம். அதாவது எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் நடந்துடுச்சு அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா எதிர்பாராத விதமா நாங்க வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா சந்திச்சோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அப்பவே எதிர்பார்த்ததுதான் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுல இணைய போறாரு அப்படிங்கறத. கடைசியில எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரியே இருக்கிறது தான் அதிமுக, ஆனா விசுவாசம் எல்லாமே திமுகவுக்குன்னு சொன்னார்ல, அதுதான் இப்போ வந்து நடந்திருக்கோ அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. ஆனா இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஷோ ஒன்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி மேடை போட்டு ஆட்களை கூட்டி லைட் செட்டிங் எல்லாத்தையுமே போட்டு நல்லா திருவிழா மாதிரி செட் பண்ணிட்டு ஆளும் கட்சிக்காக பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்த்திருக்கீங்களா? நடக்குது தமிழ்நாட்டுல இந்த மாதிரி அதிசயமான விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு நிலைமை, என்ன நிலைமை அதிமுகவுக்கு வந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல விரிவாக பார்க்க போறோம். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். ஒரு கட்சியில கருத்து வேறுபாடு காரணமாவோ இல்ல அப்படின்னா அவங்களோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு காரணமாவோ ஒரு கட்சியில இருந்து ஒரு தொண்டரோ இல்ல அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினரோ இல்லைன்னா அமைச்சரே கூட வேறொரு கட்சிக்கு போறதை வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆனா ஒரு கட்சியோட முதலமைச்சரா இருந்துட்டு இன்னொரு கட்சிக்கு தாவக்கூடிய அந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா, அது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக தொடங்கின அந்த காலகட்டம் 72ல அதிமுகவை தொடங்குறாங்க. 73ல இருந்தே எம்ஜிஆரோட தீவிர ரசிகர் அதிமுகவுல இணைஞ்சி, அதுக்கப்புறமா எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமா ஜானகி அம்மாள் எம்ஜிஆரோட மனைவி கூட அவர் ஒரு தீவிரமான ஆதரவாளரா இருந்துட்டு, அதுக்கப்புறம் அதிமுக ஒன்றிணைந்ததுக்கு அப்புறமா ஜெயலலிதாவுக்கு தீவிரமான ஒரு விசுவாசியா வலது கையா அவரோட நம்பிக்கைக்குரிய ஒரு முகமா இருந்தவர் தான் ஓபிஎஸ். இவருக்கு வந்து ஓபிஎஸ்ல ஜெயலலிதா அம்மையாரே வந்து நீங்க தான் முதலமைச்சர் ஆகணும், அப்ப நீதான்ப்பா முதலமைச்சர் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாவே அந்த நாற்காலி அம்மையார் உட்கார்ந்து அந்த நாற்காலியில நான் எப்படி அடியேன் உட்கார முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பக்கத்துல ஒரு சேரை போட்டு குனிஞ்சு உட்கார்ந்த ஓபிஎஸ். இப்படி ஒரு ஆளை பார்த்து இன்செக்யூரிட்டி ஃபீல்ட்ல அந்த கட்சியை விட்டே விலக்கி வச்சவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அப்படின்னா அவர் என்ன ரேஞ்சில் இருப்பாரு அப்படிங்கறத யோசிக்கணும். சோ எடப்பாடி பழனிசாமியால கட்சியை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னைக்கு திமுகவுல இணைஞ்சிருக்கிறாரு. அதிமுகவை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொன்னவர், அதிமுகவோட தொண்டர்களுக்கான உரிமையை நான் மீட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கழகம் ஆரம்பிச்சவர். இப்ப திமுகவுல இருந்து எப்படிப்பா அதிமுக தொண்டர்களோட உரிமையை மீட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. இந்த ஓபிஎஸ் அவரை வந்து நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. இந்த ஒரு கூட்டணின்னு கூட சொல்ல முடியாது. மொத்தமா திமுகவுல போய் இணைஞ்சிருக்காரு. இதனால ஓபிஎஸ்க்கு என்ன பலன், திமுகவுக்கு அதை விட என்ன பலன், அதிமுகவுக்கு பலவீனமா? அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கறதுதான் ஓபிஎஸோட அல்டிமேட் கோல் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் எடப்பாடி பழனிசாமி இவரை வந்து அதிமுக விட்டு நீக்கினாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாஜகவுல போயிட்டு எனக்கு எந்த ஒரு பொறுப்புமே வேணாம், அதிமுகவுல வந்து என்ன சேர்த்துக்கிட்டாலே போதும் அப்படிங்கறத பாஜக கிட்ட போய் அமித்ஷா கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணியுமே எடப்பாடி பழனிசாமி என்னோட சீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, ஏற்கனவே இரட்டை தலைமை அப்படின்னு இருந்தது. ஆனா ஓபிஎஸ்ஏ போயிட்டு எனக்கு இரட்டை தலைமை எல்லாம் வேணாங்க, ஒற்றை தலைமையே போதும், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் அவரோட இன்செக்யூரிட்டி காரணமா ஓபிஎஸ், ஏன்னா ஓபிஎஸ் அவர்களை வந்து முதலமைச்சரா இருக்கும் போது ஜெயலலிதா அவர்கள் வந்து கை காட்டினாங்க 3 தடவை முதலமைச்சரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அப்படி கிடையாது. கோவத்தூர்ல இருந்து சசிகலா மூலமா வந்தவர் தான். ஆனா இப்போ அந்த சசிகலாவே கொலை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காரு அப்படின்னு சசிகலா ரீசெண்டாவே போட்டு உடைச்சிருந்தாங்க. நம்ம இன்னொரு வீடியோல இதை பத்தி பேசியிருந்தோம். அதை தாண்டி ஓபிஎஸ் வந்து 5 தடவை சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்கிறாரு. அதுவும் கண்டினியூஸா 2001, 2006 இதுல வந்து பெரியகுளம்ல இருந்தாரு. அதே மாதிரி 2011, 16, 21ல போடியில தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாரு. சோ அவர் பின்னாடி முக்குளத்தூர் வாக்குகள் வந்து அதிகமா இருக்கு. சோ அந்த ஓட் பேங்க் எல்லாமே இப்போ திமுகவுக்கு போக போகுது, இன்னொரு பக்கம் அதிமுகவுல உடைய போகுது அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலமா பார்க்கப்படுது. அதை தாண்டி இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஜெயலலிதா அம்மையார் அவர்களால நீதாம்பா முதலமைச்சர் அப்படின்னு கை காட்டினவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். 2001ல டான்சி வழக்குல ஜெயலலிதா வந்து குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறமா 4 தொகுதியில நான் வந்து விருப்ப மனு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் சொன்னார் இல்லையா, நான் 3 நான் 4 தொகுதியில கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்ற தொகுதியில 2 தொகுதியில தான் போட்டியிட முடியும் அப்படிங்கிறது கூட தெரியாதவங்க ஒன்றும் ஜெயலலிதா கிடையாது, விஜய்க்கு தெரியாது. ஆனா இந்த டான்சி வழக்குல உங்க குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டதுனால வேணும்னே 4 தொகுதியில விருப்ப மனு கொடுத்து அது நிராகரிக்கப்பட்டதுக்கு அப்புறமா 2001ல அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அன்னகோஸ்டா பதவிக்கு வந்தாங்க ஜெயலலிதா. ஆனா இந்த விஷயத்துல உச்சநீதிமன்றமே குறுக்க தலையிட்டு இல்ல இந்த பதவி வந்து செல்லாது, நீங்க பதவி விலகணும்
இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் ஜெயலலிதா பதவி விலகுறாங்க. அந்த டைம்ல ஜெயலலிதா நீ தான் முதலமைச்சரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓபிஎஸ் தான் கை காமிச்சிட்டு போனாங்க. அதே மாதிரி 2014 சொத்து குவிப்பு வழக்குல ஜெயலலிதா வந்து சிறைக்கு போகும்போதும் ஓபிஎஸ் தான் முதலமைச்சரா இருக்கணும், பாரு நான் உட்கார்ந்த சேர்லயே உட்கார மாட்டேன்னு சொல்றான், இவன் எப்படி என்னோட சொத்துக்கள் எல்லாம் ஆட்டையை போட முடியும், அதனால இவர் தான் வந்து முதலமைச்சரா இருக்கணும், இவர் தான் அதுக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு 2014 ஓபிஎஸ் தான் ஜெயலலிதா வந்து முதலமைச்சரா கை காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 2016 ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறமாவும் ஓபிஎஸ் தான் முதலமைச்சராக்கப்பட்டார். அதுக்கப்புறமா கூவத்தூர்ல இருந்து எடப்பாடி வந்து முதலமைச்சராங்க. இதுதான் அதிமுகவோட கதை. இப்போ ஓபிஎஸ் திமுகவுல இணைஞ்சதுனால தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய முக்குளத்தூர் வாக்குகள் எல்லாம் திமுகவுக்கு வரும் அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடியே சொன்னதுதான். இதை தாண்டி அதிமுக பலவீனமாகிறது திமுகவுக்கு என்ன ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த சின்ன சின்ன வாக்குகளையும் திமுக இந்த வாட்டி கான்சென்ட்ரேட் பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. அதே ஓபிஎஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஓபிஎஸ் ஆல்ரெடி திமுக தான் லாஸ்ட் ஆப்ஷனா உள்ள வந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கிடைக்க வந்திருக்கு. ஏன்னா இவரோட ஆப்ஷன் தாவேக்காவா தான் இருந்திருக்கு. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாஜக, அதிமுகவுல போய் கேட்டு பார்த்தாரு, பதவி கூட வேணாம் என்ன உள்ள சேர்த்துக்கிட்டா மட்டும் போதும்னு அதிமுகவுல கதவை அடைச்சிட்டாங்க. அடுத்த பாஜக டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்தாரு, அங்கேயே கதவை அடைக்கப்பட்டது. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தாவேக்கால ஆல்ரெடி செங்கோட்டையன் போயிருக்காரு, அங்க அவருக்கு அங்கீகாரம் கிடைக்குது. அதே மாதிரி நமக்கு ஏதாவது அங்கீகாரம் கொடுப்பாங்க, துணை முதலமைச்சர் பதவியாவது கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சா செங்கோட்டையன் வந்து தம்பி வந்துடாதீங்க ஓடிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்து நீங்க தயவு செஞ்சு தாவேக்கா பக்கம் வந்துடாதீங்க, ஆல்ரெடி வந்த நானே எப்பண்டா வெளியே வரலான்னு இருக்கேன், விட்டா போதும் இந்த எலெக்ஷன்களை தோத்துட்டோம் அப்படின்னா அந்த காரணத்தை வச்சு நான் வெளியே வந்துடும் அப்படிங்கிற ஒரு மூட்ல செங்கோட்டையன் இருக்கிறதாகவும் நீங்க வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் வரும்போது என்னோட ஆதரவாளர்கள் அதிமுகவுல அதிருப்தியா இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாத்தையுமே கூட்டு வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த லிஸ்டையும் எடுத்து தாவேக்கா கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி செங்கோட்டையனே ஓசியில தான் உங்களுக்கு எம்எல்ஏ பதவி தரும், நாங்க ஒவ்வொரு எம்எல்ஏ பதவிக்கும் 3 கோடியில இருந்து 5 கோடி வரைக்கும் வாங்கிட்டு இருக்கோம், நீங்க ஓசியில போட்டியிடுறது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆதரவாளர்கள் ஒரு 6 அமைச்சர்களையும் கூட்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு 6x3 18 கோடி ரூபாய் குறைச்ச மினிமமா பார்த்தா கூட 18 கோடி ரூபாய் எங்களுக்கு லாஸ். அதனால நீங்க வந்து உங்களோட ஆதரவாளர்களை நீங்களே வச்சுக்கோங்க, உங்களை எடுத்துக்கிட்டதே பெருசு, உங்களோட 50 வருஷ அனுபவத்தை அதெல்லாம் சுருட்டி பைக்குள்ள வச்சுட்டு ஒரு பச்சை குழந்தைய எங்க கட்சியில வந்து விசிலடிச்சாங்க குஞ்சுகள் கிட்ட வந்து பாடா படுங்க அப்படிங்கிறதுதான் செங்கோட்டையனோட நிலைமையா இருக்கு. சோ அதே நிலைமை ஓபிஎஸ்க்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு பாசம் அங்காளி பங்காளியா இருந்தாலுமே ஒரு பாசம் இருக்கும் இல்லையா, அதிமுகவுல இருந்தது ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே அந்த பாசத்தினால வந்துடாதீங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டதுனால கடைசி ஆப்ஷனா தான் திமுகவுல போய் இணைஞ்சிருக்காரு. சோ இது திமுகவுல ஓபிஎஸ் அவர்கள் இணையல அப்படின்னா அவரோட அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போட மாதிரி தான் அர்த்தம். அது அவருக்கு வந்து இப்போ ஒரு லாபம் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் வைத்தியலிங்கமா இருந்தாலும் சரி, மனோஜ் பாண்டியனா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி திமுகவுல தான் இருக்காங்க. சோ ஓபிஎஸ்க்கு பின்னாடி இருந்த அந்த கூட்டமே பிரிஞ்சுதான் கிடக்குது. இப்போ அவங்க திமுகவுல இருக்கிறதுனால ஓபிஎஸும் திமுகவுல போய் சேரும் போது அந்த ஆதரவாளர்கள் எல்லாத்துக்குமே ஒரு உற்சாகம் கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும், எல்லாரும் ஒன்னா சேருவாங்க. சோ அந்த வாக்குகள் வந்து ஒன்னா சேரும், இது ஓபிஎஸ்க்கும் பலம், அது கூட இருக்கிறதுனால திமுகவுக்கு பலம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் அதிமுகவுக்குமே ரூட் கிளியர் ஆயிடுச்சு. இருந்த ஒரே ஒரு நெருக்கடி அப்படின்னா அது ஓபிஎஸ் தான். எனக்கு வந்து கட்சியில பங்கு கொடு, இந்த இரட்டை இலை சின்னத்தை நான் முடக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற பிரச்சனை எல்லாமே இனிமே இருக்காது, யாருமே நம்மளை எதிர்த்து இனிமே கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க, அதனால நமக்கு ரூட் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைச்சாலுமே இல்ல அப்படிலாம் கிடையாது, உங்களை நாங்க அப்படி சும்மா விட மாட்டோம், நீங்க யாரு பக்கத்திலே உட்காரக்கூடாது அப்படின்னு சொன்னீங்களோ அவங்க ஒவ்வொரு தடவை வரும்போதும் நீங்க எழுந்து நின்று சபாநாயகரே அவைத்தலைவரே அப்படின்னு நீங்க சொல்லி நீங்க ஒவ்வொரு தடவை பேசும்போதும் எழுந்து நின்று பேசக்கூடிய அளவுல நாங்க வந்து ஓபிஎஸ் கொண்டு போய் அமர்த்த போறோம். அதாவது சபாநாயகர் பதவியை ஓபிஎஸ்க்கு ஒதுக்க போறதா திமுக திட்டமிட்டு இருக்காங்க. சோ எடப்பாடியை காலி பண்றது மட்டும் இல்லாம எடப்பாடியோட ஈகோ இருக்கு இல்லையா, அதை டச் பண்ற வேலையும் இப்போ திமுக செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டா எடப்பாடி என்னதான்ப்பா பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆளும் கட்சி திமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. கடைசியில போற போக்கம் பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடியே போட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்து திமுகவுல சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா திமுகவோட தலைவர்களே திமுக என்னென்ன செஞ்சுச்சு, என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஃப்ளோவா சொல்லுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். சோ அப்படி இருக்கும்போது திமுகவோட தலைவர்களை விடையுமே எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி திமுக செஞ்ச சாதனையை அப்படியே பட்டியல் போட்டுட்டு ஒரே ஒரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸ்டாலின் அவர்களை சொல்லும் போது அப்படியே இருக்கு இல்லையா, அந்த கூஸ்பம்ஸ் இருக்கு இல்லையா திமுக காரங்களுக்கு, அப்படி வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருந்தாங்க. கூட்டத்தை கூட்டி ஆளெல்லாம் திரட்டி தொண்டர்கள் எல்லாம் கூட்டி வந்து லைட் எல்லாம் போட்டு மைக் எல்லாம் வச்சு திமுக செஞ்ச சாதனைகளை பட்டியலிடுறதுக்காக ஒரு கூட்டம் நடத்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. போற போக்க பார்த்தோம் அப்படின்னா அதிமுக தொண்டர்கள் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து வச்சு இங்க பாருங்கப்பா திமுக இவ்வளவு சாதனை செஞ்சிருக்கு, ஓபிஎஸ் போயிட்டாரு, எல்லாரும் போயிட்டே இருக்கிறாங்க, நீங்களும் போய் திமுக சேருங்கன்னு சொல்றது மட்டும்தான் இப்ப மிச்சம். ஏன்னா அப்படிதான் இருக்கு. அந்த ஒரு மீம் நம்ம ஒண்ணு பார்த்திருப்போம், ஷேர் ஆட்டோல எல்லாரும் ஏறுவாங்க திமுக, அதாவது திமுக கூட்டணி தான் அந்த ஷேர் ஆட்டோவாமா, அதுல ஏற ஏற ஆள் இருக்கிறதுக்கு இடமே கிடையாது, இல்ல பரவாயில்லப்பா இன்னும் ஏறுங்க ஏறுங்க அப்படிங்கிற ரேஞ்சில தான் திமுக வந்து அந்த கூட்டணி வந்து இன்னும் பெருசாகிட்டே போகுது, திமுக இன்னும் பலமடைஞ்சிட்டே போகுது அப்படிங்கறத சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு கூட்டணியில இவ்வளவு பேர் இருந்துமே அங்க போனா
தொகுதி வந்து கண்டிப்பா குறைக்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சுமே அங்க போறாங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்களோட தலைமை பண்பு அப்படிங்கறது தான் முக்கியமா பார்க்கணும். இன்னொரு பக்கம் இந்த பக்கம் போகல அப்படிங்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமியோட தலைமை பண்பு அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கத்துல ஒருத்தவங்க வந்து லிஸ்ட்லயே இல்லாம இருக்கிறாங்க. சோ அவங்க என்ன நிலைமைக்கு ஆக போறாங்க அப்படிங்கிறது தெரியல. காங்கிரசுமே இந்த கூட்டத்துக்குள்ள எப்படி அவங்க கேட்கக்கூடிய 40 தொகுதியை வாங்க போறாங்க அப்படிங்கிறதும் மிகப்பெரிய டாஸ்கா இருக்கும். மிகப்பெரிய டஃப் கொடுக்கறதுக்காக பல கூட்டணி கட்சிகள் எல்லாமே இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து தெரிஞ்சுக்குவோம். இணைந்திருங்கள்.